நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இந்த வைரஸை சரி பண்ணி மரத்தை காய்க்க வைக்கிறதுக்காண்டி வந்துருக்குங்கய்யா. சரிங்க. இப்போ இங்கே எவ்வளோ மரங்கள் இருக்குங்க? இங்கே வந்து ஒரு 150 மரம் இருக்குங்கய்யா. 150 மரம். ஆமாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே? மரம் வந்து 5 வருஷமாகவே காய்க்கலைங்களாம். சரிங்க. 2 காய் 1 காய் தான் காய்க்குதுங்களாம். சரி. அவர் மரத்துக்கு வருஷத்தில் 300 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேங்கிறாரு. சரி. எந்த ரிசல்ட்டுமே இல்லை. மரத்தை வந்து என்ன தோட்டத்தை வந்து பார்க்க சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. சரிங்க. வந்து பார்த்துட்டு நம்ம வைத்தியம் பண்ணி விட்டுருவோம். மருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆமாங்கய்யா. இப்போ எப்படி ஒரு மரத்துக்கு எப்படி மருந்து அடிக்கிறதுங்க அதுக்கு? இது மரத்துக்கு 1 லிட்டர் விடணுங்கய்யா. சரிங்க. இது வந்து மல்டிப்ளை பண்ண என்சைமிங்கய்யா. இது வந்து 5 லிட்ரு 5 மரத்துக்கு ஊற்றலாங்கய்யா. இப்போ நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் டெவலப் பண்ணிக்கிறேங்கய்யா. வெஞ்சரியாக இருந்துச்சுங்கன்னா நம்ம வெஞ்சரியில் வச்சு இழுத்து விட்டுக்கலாங்கய்யா. நிலவெளி பாய்ச்சறதா இருந்தால் மெயின் மடைக்கிட்ட வச்சு ஒரே இடத்துல ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ இது மரத்துக்கு பாயறதுனால வேண்டி மோட்ரு ஓடனால வேண்டி இது மோட்ரு ஓடும்போது மல்டிப்ளை பண்ணதை மொண்டு ஊற்றி விட்டு கொண்டிருக்காங்கய்யா. இது வைரஸ் இந்த 1 வாரத்தில் கிளியர் ஆனதுக்கு பின்னாடிங்கய்யா எண்ணெய் கரைசல் இது அடுத்த வாரத்தில் ஊற்றிக்க வேண்டியதாங்கய்யா. இது 2 ஒரே நாளில் செய்யக்கூடாதுங்கய்யா. என்சைம் எண்ணெய்க்கு விடக்கூடாது, 1 வாரம் கழித்து விடணும். இதில் இந்த 1 மரத்துக்கு ஒரு 100 மில்லி ஊற்றுவோங்கய்யா. தண்ணியில் கலந்து கொடுக்குறதா? ஆமாங்க, வெறும் தண்ணியில் தான். இப்போ கலந்தாங்கன்னா இப்படி மோர் மாதிரி கலந்துருச்சுங்க இல்லையா. தண்ணி பாயும் போது இப்படி ஊற்றி விட்டுற முடியுதாங்கய்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கொட்டாரப்பட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தென்னை விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமான விவசாயம். அதில் வந்து தென்னை மரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை வந்து எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம், நிறைய காய்க்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணன் இருக்கார். இயற்கை முறையில் வந்து தென்னை மரங்களுக்கு தென்னந்தோப்புகளுக்கு மருந்துகள் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்கய்யா. உங்களை பற்றி ஒரு அறிமுகண்ணா. உங்கள் பேர், நம்ம ஊர் எங்கே இருக்குது, சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே திண்டுக்கல் மாவட்டங்கய்யா. தென்னை மரம் வந்து தமிழ்நாடு முழுக்க 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு மரத்தில் வந்து 4 காய் 3 காய் 2 காய் தான் கொலைக்கு பிடிக்குது. அதை நாங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து 100% சரி பண்ணுறதுக்குரிய என்சைம் வச்சுருக்கோங்கய்யா. இதை நம்ம பயன்படுத்தும் போது தண்ணியில் வந்து நிலவெளி பாசனமாக இருந்தால் நம்ம ஒரு ட்ரம்மில் போட்டு டெவலப் பண்ணி கரைச்சி தண்ணியில் விட்டுக்கலாங்கய்யா. சொட்டு நீராக இருந்தால் வெஞ்சூரில் இழுத்து விட்டுக்கலாங்கய்யா. அந்த மரம் ஜீனில் கொலைக்கு 5 காய் பிடிக்கிற மரமாக இருந்தால் 15 காய் பிடிக்கும். 25 காய் பிடிக்கிற மரமாக இருந்தால் 25 காய் பிடிக்குங்கய்யா. நம்ம 100% சரி பண்ணிடலாங்கய்யா. சரிங்கண்ணா, இப்போ தென்னை மரம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாங்க. இந்த ஒரு மாதிரி வைரஸ் தாக்குதல் மாதிரி இருக்கும். ஒரு சில தென்னை மரத்தில் காயே பிடிக்காது. ஒரு சில இடத்துல காஞ்சி பாலையே எம்டி பாலையாக போடுங்கய்யா. எம்டி பாலையாக போடும், வெள்ளை எல்லாத்துக்குமே கேட்குங்கய்யா. அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தென்னை? நம்மளதில் வந்து ஆந்திரா வைரஸ் தாக்குதல் இருக்குங்கய்யா. சரிங்க. இப்போ வெள்ளை தாக்குதல். சரி. பாலை வந்து வெடிக்கும்போது பிஞ்சே வராதுங்கய்யா, எம்டி பாலையே போடும். இது பூரா பிரச்சனை பூராமல் வேரில் தாங்கய்யா இருக்குது. இப்போ நம்ம தண்ணியில் வேரில் போடும்போது உங்களுக்கு அடுத்த 1 மாதத்தில் போடுற பாலையே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த 15 காய் காய்க்கிற மாதிரி இருந்தால் 15 காயோடு போட்டுருங்கய்யா. 25 காய் காய்க்கிற மாதிரி இருந்தால் 25 காயோடு வருங்கய்யா. தென்னை மரத்தில் அதிகமான பிரச்சனை வந்து இந்த வைரஸ் பிரச்சனை தான். வைரஸ் பிரச்சனை தாங்கய்யா. இது இந்தியா முழுக்க இருக்குங்கய்யா. அது இங்கே ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. இந்த இளம் வயசு மரத்துகளில் இளநி மரங்க, செவல்னி மரம், இளநி மரத்துகள் அதிகமான இந்த பாதிப்பு இருக்குது. அதில் இருந்தது இப்போ இந்த நாட்டு மரத்துகளுக்கு வரைக்கிச்சு. இப்போ இதில் வந்து அதிகபட்சமாக 5 வயசு 10 வயசு 15 20 வயசுக்குள்ளே இருக்க மரங்க தான் அதிகமான பாதிப்பு. ஒரு 40 வயசு 35 வயசு மரங்க வந்து இப்போ கொஞ்சம் வயசு முத்தின மரங்க வந்து ஒரு 10% 5% பாதிப்பில் இருக்குது. இப்போ இது இள வயசு மரங்க தான் 90% பாதிச்சிருக்குங்கய்யா. கொலைக்கு 2 காய் 1 காய் இருக்குன்னு மரமே எம்டியாக நிற்கும். அது நீங்கள் என்ன உரம் வச்சாலுமே எடுக்காது. ஆட்டா முழுக்க வச்சாலும் எடுக்காது, நீங்கள் டிஏபி வாங்கி வச்சாலும் எடுக்காது. இதை நம்ம என்சைம் ஊற்றி சரி பண்ணால் தாங்கய்யா அந்த மரம் 100% எடுத்து வேலை செய்யுங்கய்யா. அப்புறம் தான் நீ அடுத்து கொடுக்குற உரத்தை எடுக்கும். இப்போ இந்த வைரஸ் பாதிப்பு வந்துச்சுன்னா மரம் எப்படி இருக்கும்? வைரஸ் பாதிப்பு வச்சுங்கன்னா மரம் வந்து எம்டியாக நிற்குங்கய்யா. அந்த மட்டையை வந்து 10 மட்டை 8 மட்டை தாங்கய்யா இருக்கும். பச்சை மட்டையை பூரா அப்படி காஞ்சி கொலையோட தொங்குங்கய்யா. காஞ்சி தொங்கும், கீழே விழுகாது. இந்த அது மாதிரி பச்சை மட்டையாக இருக்கும்போது ஒடிஞ்சு விழுங்குங்கய்யா. இளநிக்காயாக இருக்கும்போதே கொலை ஒடிஞ்சு விழுந்துடும். அந்த கொலையை தாங்கி நிற்காது. அப்புறம் இந்த மட்டையை அடியில் வந்து இந்த வெள்ளை தாக்குதல் இருந்துச்சுங்கன்னா பூராமே அந்த ஒட்டரை பூச்சி மாதிரி பிடிச்சிருக்கும்.
ஆமாம் மரம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும். வெள்ளை தாக்குதலுக்கு இதுதான் வெள்ளை தாக்குதலுக்கு இதாங்க மருந்து. சரி, ஓகே. வெள்ளை தாக்குதலுக்கு இதே மருந்து. வைரஸ் நோய்க்கு இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா காய் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. ஆமாங்க, காயாக இருக்குது. இவ்வளோ பெரிய இது எப்படியும் 4 வருஷம் மரம் இருக்கும்ல. இது மரம் வந்து 15 வயசு மரங்கய்யா. 15 வயசு மரம். 15 வயசு மரம். இப்போ வந்து எல்லா மரமே கம்ப்ளீட்டாக வந்து கொலைக்கு 2 கா 1 கா இருக்குல்ல, எம்டி கொலையாக தான் இருக்கும் பாருங்க. இந்த வைரஸை நம்ம வந்து சரி பண்ணால் தாங்க அடுத்து நம்ம உரம் கொடுத்தாலே எடுக்கும். இதை வைரஸ் சரி பண்ணாமல் நம்ம வந்து ஆட்டு எரு வைக்கிறோம், மாட்டு எரு வைக்கிறோம், டிஏபி வாங்கி போகிறோம், பொட்டாசி வாங்கி போகிறோம்னா அது எடுக்காது. அது செயல்படாமே தான் இருக்கும். வேர் வளர்ச்சி இல்லாமல் இந்த வைரஸே வந்து தாக்குதல் வேரில் தாங்க அதிகமாக இருக்கும். சரி சரிங்க. என்ன மருந்துங்க அது? இது வந்து பயோ என்சைமிங்க. காட்டுங்கண்ணே. பயோ என்சைம். பயோ என்சைம்னா லெமன் பயோ என்சைமா இல்லை இது மூலிகை பயோ என்சைமிங்க? மூலிகை பயோ என்சைம். ஆமாங்க. இது என்னென்ன மூலிகைகள் இருக்குங்க? இதில் வந்து எல்லா வகையான மூலிகைகளுமே இருக்குங்கய்யா. லெமன் இருக்குது, பால் பெருங்காயம் இருக்குது, சரிங்க, வேப்பந்தலை இருக்குது, சோத்துக்கத்தாழை. வேரில் இருக்கிற தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் அனைத்தும் வந்து அனைத்து பாக்டீரியாவும் அழிச்சிருங்கய்யா. அப்போ வந்து வேர் வளர்ச்சி வரும்போது மரம் ஆட்டோமேட்டிக்காக காய்க்குங்கய்யா. சரிங்க. இன்னொரு பாட்டில் இருக்குது, அது என்ன? இது வந்து எண்ணெய் கரைசலுங்கய்யா. இது வந்து வேதிக் பாரதியால் பயோ என்சைம்னு கம்பெனிக்கு நேம் வச்சுருக்குங்க. கம்பெனி நேமுங்கய்யா. இது வந்து கடுகு எண்ணெய். நாங்கள் 5 விதமான எண்ணெயை கரைச்சி இந்த பயோ என்சைம் முதல்ல கொடுத்துட்டு வேர் வளர்ச்சியை வேர் வளர்ச்சியை தூண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கரைசல் அடுத்த வாரத்தில் கொடுப்போங்கய்யா. இது எல்லாத்தையும் நம்ம தென்னையில் பப்பாளியில் வர்ற வைரஸுக்கு வந்து இப்போ பப்பாளிலாம் வந்துங்கய்யா ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் வந்து காய்க்க ஆரம்பித்து பூவும் பிஞ்சுமாக இருக்கும்போது இலை சுற்றல் வந்துருங்கய்யா. இதை நம்ம மருந்தை கொடுத்தாங்கன்னா அந்த வைரஸ் வந்த மருந்தே 100% சரி பண்ணிடலாங்கய்யா. அட்வான்ஸாக கொடுத்துட்டோன்னா வைரஸே வராதுங்கய்யா. நீங்கள் வைரஸுக்கு நீங்கள் கவர்மெண்ட்லேயும் மருந்து கிடையாது, ப்ரைவேட்டில் மருந்து கிடையாது. பணம் தான் விரயமாகும். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் செலவு பண்ணாலும் மரத்தை காப்பாற்ற முடியாது. சும்மா வேணா சொல்லுவாங்க. அது 6 மாதம் 7 மாதத்தில் அந்த கொலை நோய் வந்துச்சுங்க, அந்த வைரஸ் இலை சுருட்டு வைரஸ் வந்துச்சுங்கன்னா அந்த இருக்கிற பிஞ்சு கூட ஊறாதுங்கய்யா. அப்படியே சின்ன சின்ன இன்னொன்று வரும், மரமே அப்படி பட்டு போயிடும். இல்லைன்னா எம்டி மரமாக தான் இன்றைக்கி. இந்த நம்ம என்சைம் கொடுத்தாங்கன்னா வைரஸ் வந்த மரத்தையே 100% சரி பண்ணிவிடலாம். சரி பண்ணி யாருக்காவது வந்துருந்துச்சுங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். அது உண்மையிலே அவங்க சரி பண்ணுங்கிற வேறு பக்கம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஆகலைனதுக்கப்புறம் என்னை பார்க்க சொல்லுங்கள். முதல்லையும் கூட வந்து பார்க்க வேண்டாம். தோட்டத்தை எனக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டு காலைல 10 மணிக்குள்ளே என்னை 10 மணி 12 மணிக்கு எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் சார். நேராக போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கு சரி பண்ணி 100% உத்தரவாதத்தோடு சரி பண்ணி கொடுத்துடலாம் சார். அது நீங்கள் இப்போ மருந்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாளில் சரியாகும்? மருந்து கொடுத்தாங்கன்னா ஒரே மாதம். அடுத்து வந்து புது தளிரே வந்து நல்ல தளிராக வந்துடும். காய்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நுனி குறுத்து சுருட்டையோடு நிற்குமில்ல சார். பூரா ஒரு 30 தலை இருக்குன்னு வைங்க, பப்பாளி இலை இருக்குன்னு வைங்க, பூரா சுருட்டையாக இருக்குல்ல. மருந்து கொடுத்தாங்கன்னா 1 வாரத்தில் திருப்பி வர குழந்தைய வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இது அந்த மருந்து வந்து பப்பாளிக்கு கொடுக்கலாம், தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம். பப்பாளி கொடுக்கலாம், தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம் சார். ரெண்டுக்குமே ஒரே ரெண்டுமே கொடுக்கலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். மரம் நல்லா காய்க்குது. இது நோய் வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம பயிர் பாதுகாப்புக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி இது பயன்படுத்தலாம். வராதுக்கு முந்தி ஊற்றிக்கிட்டோங்கன்னா அந்த மரத்தில் நோயே வராதுங்க. வந்ததுக்கப்புறம் ஊற்றினோங்கன்னா சரியாயிருங்கய்யா. 100% சரியாயிருங்க. 100ங்கிறது 200 உத்தரவாதத்தோடு சொல்கிறோம். அதிலிருந்து இது எப்படி நாங்கள் பாய்ச்சறது? இப்போ எப்படி நீங்கள் மரத்துக்கு கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் 1 ஏக்கர் கேட்குறீங்கன்னா நான் ஒரு 10 லிட்டர் கொடுத்து விடுவேன். சரிங்க. நீங்கள் அதை அப்படியே 200 லிட்டர் டெவலப் பண்ணி எல்லா மரத்தும் தண்ணி வச்சும் போது விட்டுற முடியும். எப்படி டெவலப் பண்ணுறதுங்க? டெவலப் பண்ணுறது நீங்கள் இதுக்கு ஒரு 5 கிலோ சர்க்கரையை போட்டு ஒரு 200 லிட்டர் பேரில் நிறச்சிக்கலாம். சரி. நிறச்சி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்தில் ரெடி ஆயிரும். சரி. நீங்கள் 1 வாரத்தில் நிலத்தில் பாய்ச்சிக்கலாம். ஈரம் இருந்தால் நீங்கள் ஈரத்தில் ஊற்றி கூட விட்டுடலாம். இல்லை தண்ணி வாயும்போது தண்ணியில் கலந்து விட்டுறலாம். சொட்டு நீராக இருந்துச்சுன்னா வெஞ்சூரி இருந்தால் வெஞ்சூரி இழுத்து கொடுக்கலாம். இப்போ இந்த மருந்து நாங்களே வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாமா? நீங்களே தயார் பண்ணாலும் பண்ணிக்கலாங்கய்யா. இல்லை, இப்போ தயார் பண்ண முடியல. நீங்கள் வந்து மருந்து இதை அனுப்பிவிட முடியுமா உங்களால்? யாருக்கு தேவைன்னு அனுப்பிச்சுட்றோங்கய்யா. அனுப்பிடலாம். ஒரு என்ன விலை வருங்க அது? இது லிட்டர் 150 ரூபாய்னு கொடுக்குறேங்கய்யா. இந்த கரைசல் என்சைம் 150 ரூபாய்னு கொடுக்குறோம். என்சைம் வந்து 150 ரூபா. ஆமாங்கய்யா. அதுங்க இது வந்து 5 விதமான எண்ணெய் கலந்ததுங்கய்யா. வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், கடலெண்ணெய், 5 விதமான எண்ணெய் கலந்தது. அது நாங்கள் வந்து
5 லிட்டர் 350 ரூபா கொடுக்குறேங்கய்யா. 5 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் 350 ரூபா. இதை எப்படி அதை எப்படி பயன்படுத்துறதுங்க? இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி இதே மாதிரி தான் விட்டுற வேண்டியதாங்கய்யா. தண்ணியில் கரைச்சி விட்டுற வேண்டியது. இது வந்து நுண்ணூட்டத்துக்கு நோய் மேலாண்மைக்குங்கய்யா. சரிங்க. இந்த 5 எண்ணெயும் கலந்து கொடுக்குறது வந்து இது நோய்க்கும் கேட்கும், ப்ளஸ் நுண்ணூட்டமாகவும் செயல்படும். இது வந்து பயோ என்சைம் வந்து உங்களுக்கு இது வைரஸ்க்கு மட்டும்தான் கேட்கும். மற்ற இது வந்து நல்லா இருக்க மரத்துக்கு வராது, வந்த மரத்துக்கு வைரஸை 100% குணப்படுத்தி. இது வந்து மேலெல்லாம் அடிக்க தேவையில்லை, கீழே தண்ணியோட சேர்த்து பாய்ச்சினா தண்ணியில் பாய்ச்சினாலே போதுங்கய்யா. இது வந்து நுண்ணூட்டத்துக்கு அளவுத்தாங்க வேலை செய்யும். பயோ என்சைம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வைரஸ்க்கு தான், வேற க்ளீன் பண்ணி விடுறது. சரி. வேர் வளர்ச்சி ஆரம்பித்தாலே மரம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக இருக்க சத்துக்கள் எடுத்து வளர ஆரம்பிச்சிடும். சரிங்க. இப்போ இது தேவைன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என் கான்டாக்ட் நம்பர் வந்து 93 60 11 3000ங்கய்யா. என் பேர் ரமேஷ் கண்ணன். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குங்க? கம்பெனி வந்து திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி கிராமம் இதில் இருக்குங்கய்யா. கம்பெனி நேம் வந்து வேதிக் பாரதியால் பயோ என்சைம் சென்டர். சரிங்கண்ணா. இப்போ உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் வந்து கொரியரில் இல்லை பார்சலில் அனுப்பி விட்ருவீங்க? அனுப்பி விட்ருவேங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளோ வாங்கலாம்? குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு எவ்வளோ மரம் இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல தானே சார் வாங்கினேன். இப்போ நாங்கள் ஏக்கருக்கு வந்து 10 லிட்டரு கொடுத்து ஊற்றிக்க சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களை கூப்பிட்டா நீங்கள் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து மருந்து கொடுத்துட்டு வருவீங்களா? இல்லை, நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்கய்யா. எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இப்போ நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு மாதத்தில் 2 நாளைக்கு போகிறாங்கல்ல, அப்போ தான் போய் பார்க்க முடியும். சரிங்க சார். வீடியோ எடுத்து போட்டுக்கலாங்க. இன்றைக்கி எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமாம், என்ன பிரச்சனைன்றதை வீடியோ எடுத்து போட்டு வீடியோவில் பேசிக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போய் பார்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு டெய்லியும் 10-100 ஃபோன் வருது. சரிங்க. இப்போ நம்ம தேனி போகிறாங்கன்னா அன்றைக்கி அந்த லைனில் ஒரு 7-8 தோட்டம் செய்கிறதுங்கன்னா அப்படி 7 தோட்டத்தை விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கிட்டு ஒரு நாளைக்கு திருச்சி பக்கம் போகிறாங்கன்னா அங்கிட்டு 7-8 தோட்டம் சேர்ந்தாத்தான் போவோம். நமக்கு டெய்லி கிட்ட புரோக்கராக இருந்துக்கிட்டு தான் அங்கே இருக்குது. சரி சரி. தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு மெனக்கிற அளவுக்கு முடியாதுங்க. வீடியோ இருக்குங்க, வீடியோ கால் எல்லாம் பேசிக்கலாம். நம்ம ஒன்றும் சின்ன மரங்களாக இருந்தால் ஃபோட்டோ பிடிச்சி போட்டு விட்டாலே பார்த்துக்கலாங்கல்ல. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. நிறைய தகவல் மருந்தை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.